ஃப்ரீ பிரைம் டைம் முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி தெரிவித்துள்ள நிலையில் தான் என்ன செய்வேன் என்றே தெரியாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்று தெரிவித்திருக்கூடிய அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் கமேனி தங்கள் நாட்டு எல்லைக்குள் தாக்குதல் நடத்தினால் சரி செய்யவே முடியாத அளவுக்கு சேதத்தை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்திருக்கிறார். இஸ்ரேல் ஈரான் இடையான போர் பதற்றம் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் ஈரான் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் ட்ரம்புக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஈரான் ஊடகங்களில் கமேனி பேசிய வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஈரான் எப்போதும் யாருக்கும் சரணடையாது என்று கமேனி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திணிக்கப்பட்ட அமைதியையோ போரையோ நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் கமேனி கூறினார். இதில் அமெரிக்கா குறுக்கிட்டால் சரி செய்யவே முடியாத அளவுக்கு சேதத்தை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்திருக்கூடிய கமேனி இஸ்ரேல் தன்னுடைய தவறுக்கான தண்டனையை பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் போர் தொடங்கிவிட்டதாக கமேனி அறிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டை தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் ஈரானில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைவரான ஆயதுல்லா அலி கமேனி எங்கு ஒளிந்திருக்கிறார் என்று தனக்கு தெரியும் எனவும் அவர் எளிதான இலக்கு என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்தார். அவரை கொல்லப்போவதில்லை என்று கூறிய ட்ரம்ப் கமேனி நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என எச்சரித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் போர் தொடங்கிவிட்டதாக கமேனி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஈரான் பாதுகாப்பு படை அதிகாரி இஸ்ரேலில் உள்ள டெல் அவிவ் மற்றும் ஜாஃபாவிலிருந்து பொதுமக்கள் வெளியேறுமாறு எச்சரித்துள்ளார். اما عملیاتی که تاکنون اجرا شده صرفاً هشدار برای بازدارندگی بوده است و عملیات تنبیهی به زودی اجرا خواهد شد. இஸ்ரேலின் பயங்கரவாத ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி சூளுரைத்துள்ளார். அதே சமயம் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக சண்டையிட ஆயத்தமானதால் மத்திய கிழக்கு பகுதிகளில் போர் பதற்றம் நொடிக்கு நொடி அதிகரித்து வருகிறது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதலில் தான் என்ன செய்வேன் என்று யாருக்கும் தெரியாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்பிடம் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலில் அமெரிக்கா இணையுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் அமெரிக்கா இணையலாம் அல்லது இணையாமல் இருக்கலாம் என்று தெரிவித்தார். ஈரான் யாருக்கும் சரணடையாது என்று கமேனி கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்களுக்கு மத்தியில் அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அதிநவீன போர் விமானங்களையும் விமானம் தாங்கி போர் கப்பல்களையும் அனுப்பி வைத்துள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இந்திய மாணவர்கள் 5 பேர் காயமடைந்தனர். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் டெஹ்ரானில் உள்ள மருத்துவ மாணவர் விடுதி மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் 5 பேர் காயமடைந்ததாக ஈரான் தூதரகம் கூறியுள்ளது. டெஹ்ரானின் கெஷாவர்ஸ் தெருவில் உள்ள மருத்துவ மாணவர் விடுதி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் இந்தியாவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை எனவும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை விளக்கமளித்துள்ளது. பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் தான் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக பிரதமர் மோடி தெளிவுபடுத்திய நிலையில் போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பிரதமர் நரேந்திர மோடி 35 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசினார். கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் ட்ரம்பை பிரதமர் மோடி சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புறப்பட்டு சென்றதால் அவருடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் குறித்தும் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் பேசப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தோட்டாக்களை பயன்படுத்தினால் இந்தியாவும் பதிலுக்கு தோட்டாக்களைத்தான் பயன்படுத்தும் என்று ட்ரம்பிடம் மோடி தெளிவுபடுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே சமரச பேச்சுவார்த்தையை அமெரிக்கா செய்வதை இந்தியா விரும்பவில்லை என்றும் மோடி குறிப்பிட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்தம் நேரடியாகவே நடந்ததாகவும் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் தான் சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்ததாகவும் மோடி தெளிவுபடுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை தான் தலையிட்டு நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறிவந்த நிலையில் பிரதமர் மோடி இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
மேலும் அமெரிக்காவுக்கு வரும்படி ட்ரம்ப் விடுத்த அழைப்பை பிரதமர் மோடி நிராகரித்து விட்டார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளால் அமெரிக்காவுக்கு வர முடியாத சூழல் இருப்பதாகவும் ட்ரம்பிடம் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் தான் நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் பாகிஸ்தானை தாம் நேசிப்பதாகவும் மோடி சிறந்த மனிதர் என்றும் அவருடன் தொலைபேசியில் பேசியதாகவும் கூறினார். But I stopped the war between Pakistan and India. This man was extremely influential in stopping it from the Pakistan side, Modi from the India side, and others. And they were going at it, and they're both nuclear countries. I got it stopped. I don't think I had one story. Did I have one story written about it? I stopped a war between two major nations, major nuclear nations. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் தான் அமலுக்கு வந்ததாக பிரதமர் மோடி தெளிவுபடுத்திய நிலையில் ட்ரம்ப் மீண்டும் தாம் போரை நிறுத்தம் செய்ததாக கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி தொகுதிகளை வெற்றி வாய்ப்பின் அடிப்படையில் 4 நிறங்களாக திமுக பிரித்துள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் பணிகளில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. மண்டலங்கள் வாரியாக அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்களுக்கு தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. தொகுதி வாரியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1-to-1 முறையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் திமுகவின் வெற்றி வாய்ப்பின் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதிகள் 4 நிறங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சிவப்பு, ஆரஞ்சு, இளம் பச்சை, அடர்பச்சை என 4 நிறங்களாக தொகுதிகளை திமுக பிரித்துள்ளது. கடந்த முறை திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள் உட்கட்சி பிரச்சினை, தற்போது அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் சிவப்பு நிறத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடுமையான போட்டி இருக்கும் தொகுதிகள், கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டிய தொகுதிகள் ஆரஞ்சு நிறத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. வெற்றி பெறும் தொகுதிகள் இளம் பச்சை நிறத்தின் கீழும், நிச்சயம் வெற்றி பெறும் தொகுதிகள் அடர்பச்சை நிறத்தின் கீழும் கொண்டு வரப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக ஆரஞ்சு நிறத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் 1-to-1 ஆலோசனை நடத்தினார். தேர்தல் பணிகளும் நிறங்கள் அடிப்படையில் நடைபெறும் என திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மா விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு மாம்பழங்கள் கொள்முதல் விலை வீழ்ச்சியாலும் கூழ் தயாரிக்கும் மாம்பழங்களை கொள்முதல் செய்வதில் பின்னடைவு ஏற்பட்டதாலும் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் பெருத்த நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். 4 முதல் 5 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் மாம்பழங்களின் விலையை 13 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும், மாம்பழக்கூழுக்கான GST வரியை 12% இருந்து 5% குறைக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே மா விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரதம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மா தொடர்பான பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் இப்பிரச்சனையை பெரிதாக்கி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய முயற்சிப்பதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மா பதப்படுத்தும் நிறுவனங்களுடன் அரசு தரப்பில் கடந்த 16ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மாம்பழக்கூழ் தயாரிக்கும் நிறுவனங்களும் பெங்களூரா ரக மாங்கனிகளை கொள்முதல் செய்து வருவதாக தெரிவித்துள்ள அமைச்சர், மாங்கனிக்கான விலையும் படிப்படியாக கூடிய விரைவில் அதிகரிக்கும் என கூறியுள்ளார். மேலும் இப்பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய முயற்சிப்பதாகவும், அரசின் முயற்சியால் மா விற்பனை செய்வதை பொறுக்க முடியாத அதிமுக போராட்டம் நடத்துவதாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே மா சாகுபடி விவசாயிகள் கோரிக்கைக்கு தீர்வு கண்ட பிறகு ஆர்ப்பாட்டம் அறிவிப்பதா என அதிமுகவிற்கு கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் சக்கரபாணி, மாம்பழக்கூழுக்கான GST வரியை குறைக்க திமுக அரசை பழனிசாமி வலியுறுத்துவது விந்தையிலும் விந்தை என விமர்சித்துள்ளார். விவசாயிகளை வஞ்சிக்கும் பாஜக அரசை காப்பாற்றி எடப்பாடி பழனிசாமி தனது விசுவாசத்தை காட்டியிருப்பதாகவும், மத்திய அரசு என்றால் கொஞ்சல், மாநில அரசு என்றால் எரிச்சல் என இரட்டை வேடம் போடும் கபட வேடதாரி பழனிசாமி என்றும் அமைச்சர் சக்கரபாணி விமர்சித்துள்ளார். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துள்ளதா என அதிமுக திமுக இடையே விவாதம் எழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனின் விமர்சனத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எதிர்வினையாற்றியிருந்தார். இந்த நிலையில் வைகை செல்வன் சந்திப்பு குறித்து அதிமுகவுடன் கைகோர்ப்பதற்கு தங்களுக்கு எது தடையாக இருப்பது என்ன என்பதையும் விசிக தலைவர் திருமாவளவன் வெளிப்படையாக பேசியுள்ளார். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். திருமாவளவன் பலமுறை உறுதியாக சொல்லிட்டார், எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். 2026
தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி தான் அமைய வேண்டும், எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று தெளிவாக சொல்லிட்டார். ஓட்டை விழுந்துருதுன்னு சொன்னால் அவர் பார்வையில் தான் ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அவர் நல்ல டாக்டரை பார்த்து கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். பிஜேபி, பாமக இந்த 2 கட்சிகளில் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. நீங்க இப்படி கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும், என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும்? இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா நான் இந்த பக்கம் போயிடுவேன்னு மிரட்ட முடியும். இங்கே நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கலன்னா நான் இந்த பக்கம் போயிடுவேன்னு மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிக ஒரு துருப்பு சீட்டாக உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். தருமபுரி மற்றும் சேலத்தில் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, எம்எல்ஏ அருள் ஆகியோர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியினர் பலர் அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் 10 மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருந்தார். அதன்படி தருமபுரி மற்றும் சேலத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதில் தருமபுரியை பொறுத்தவரை பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏவும் பாமக கௌரவ தலைவருமான ஜி.கே. மணி கூட்டத்தில் கலந்து கொள்வாரா மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி சென்னை வானகரத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் ஜி.கே. மணி அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று சேலத்திலும் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் சேலம் மேற்கு தொகுதியின் எம்எல்ஏவான அருளுக்கும் நெஞ்சுவலி ஏற்பட்டது. சபாநாயகர் அப்பாவுவை சந்திக்க அவர் சென்னை வந்தபோது நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இதனால் அன்புமணி தலைமையில் நடைபெறும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஜி.கே. மணி மற்றும் அருள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என கூறப்படுகிறது. கோவையில் ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக தேசிய புலனாய்வு முகமை ஏற்கனவே தொடர்ந்த வழக்கில் கோவை அரபிக் கல்லூரியின் முதல்வர் மற்றும் ஊழியர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 14 பேரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட NIA அதிகாரிகள் கோவை குனியமுத்தூர் அரபிக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களை மூளைச்சலவை செய்து ISIS அமைப்பிற்கு அனுப்ப முயன்றதாக வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக ஜமீல் பாஷா, முகமது உசேன் இஸ்ரத் உள்ளிட்ட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடையதாக ஜபகர் சாதிக், அகமது அலி ஆகியோரை பிடித்து கோவையில் உள்ள NIA அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில் ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்த்தது உறுதி செய்யப்பட்டதாக இருவரும் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களில் அகமது அலி என்பவர் அரபிக் கல்லூரியின் முதல்வராக இருந்து வருகிறார். அதே கல்லூரியில் ஊழியராக ஜபகர் சாதிக் பணியாற்றி வருகிறார். இதேபோன்று திருச்சி அரபு கல்லூரியை நிர்வகித்து வரும் ஷேக் தாவூத் மற்றும் படனியைச் சேர்ந்த ராஜா அப்துல்லா ஆகியோரையும் NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இதன் மூலம் இவ்வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. சுங்க கட்டணத்திற்கு பாஸ் வழங்கும் புதிய நடைமுறை ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தும் புதிய பாஸ் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவிருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு கிலோமீட்டருக்கு ஏற்ப சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க ரொக்கங்களில் வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் ஃபாஸ்டாக் முறைக்கு மாற்றப்பட்டது. ஆண்டுக்கு 3000 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்தும் பாஸ் வழங்கும் நடைமுறை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கவிருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். அதாவது 3000 ரூபாய்க்கு பாஸ் பெற்றுக்கொண்டால் ஓராண்டிற்கோ அல்லது 200 பயணங்களுக்கோ தனியாக கட்டணம் செலுத்தாமல் பயணிக்கலாம். கார், ஜீப், வேன்கள் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே ஆண்டு பாஸ் திட்டம் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பாஸ் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் பயணிக்கலாம் என்றும் நிதின் கட்கரி விளக்கமளித்துள்ளார். ராஜ்மார்க் யாத்ரா என்ற செயலி அல்லது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக ஆண்டு பாஸை பெறலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 60 கிலோமீட்டருக்குள் சுங்கச்சாவடிகள் இருப்பதற்கு எதிரான பிரச்சினைக்கு இந்த ஆண்டு பாஸ் தீர்வாக அமையும் என்றும் நிதின் கட்கரி கூறியுள்ளார்.
ஆழ்கடத்தல் வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்கும் ஏடிஜிபி ஜெயராமை பணியிடை நீக்கம் செய்தது அவரது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காதல் விவகாரத்தில் இளைஞர் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆணையிட்ட நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இது தொடர்பாக ஜெயராம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் உஜ்ஜல் மற்றும் மன்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆழ்கடத்தல் வழக்கில் எதிர்மனுதாரராக இல்லாத நிலையில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தது தவறானது என அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் ஆழ்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபிக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் கூறப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மூத்த காவல்துறை அதிகாரி மீது இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏன் என்று கேள்வி எழுப்பினர். விசாரணைக்கு ஒத்துழைக்கும் அதிகாரியை கைது செய்ய உத்தரவிட்டு பணியிடை நீக்கம் செய்வது அவரது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். 18 ஆண்டுகளாக தான் நீதிபதியாக இருப்பதாக கூறிய மன்மோகன் இதுபோன்ற கைது நடவடிக்கைக்கு அதிகாரம் உள்ளதா என்று தனக்கு தெரியவில்லை என்றார். மூத்த காவல்துறை அதிகாரி விசாரணைக்கு ஒத்துழைக்கும் நிலையில் இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என நீதிபதிகள் ஆலோசனை தெரிவித்தனர். அப்போது ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்வது தொடர்பாக அரசிடம் கேட்டு உரிய பதில் அளிப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இன்று உரிய விளக்கத்தை தர வேண்டும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னையில் பிரபல உணவகத்திற்கு தொடர்புடைய 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல சீஷல் உணவகத்தில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். புதன்கிழமை காலை 8 மணி முதல் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோன்று சென்னை போயஸ் கார்டன், மயிலாப்பூர், தரமணி, துறைப்பாக்கம் ஆகிய இடங்களிலும் சீஷல் உணவகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். நடிகர் ஆர்யாவசம் இருந்த சீஷல் உணவகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குன்ஹி மூசா என்பவரிடம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தரமணியில் உள்ள குன்ஹி மூசா மற்றும் போயஸ் கார்டனில் உள்ள அப்துல் சலாம் ஆகியோரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை பழைய மாமல்லபுரம் சாலையில் காரப்பாக்கத்தில் உள்ள சீஷல் உணவகத்திலும் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். துபாயை தலைமையிடமாக கொண்ட இந்த உணவகம் கடந்த 1.5 மாதங்களாக மூடியிருப்பதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்ததில் வரி ஏய்ப்பு செய்ததாக கேரள மாநிலம் கொச்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் குடமுழுக்கு தமிழிலும் நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவிற்கு இடைக்கால தடை கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. இதில் ஹெலிகாப்டர் மூலமாக மலர்களை தூவுவதற்கு தடை விதிக்கவும், ஆகம விதிப்படி குடமுழுக்கு பணியில் நடந்துள்ளதா என்பதை உறுதி செய்யவும் கோரி திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதுவரை குடமுழுக்கு நடத்துவதற்கு தடை விதிக்கவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கேட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு தொடர்பாக ஏற்கனவே ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் ஒரு குழு எதற்கு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குடமுழுக்கு பணிகளில் விதிமீறல் இருந்தால் கோவில் இணை ஆணையரிடம் மனு அளித்து நிவாரணம் பெறலாம் என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு தமிழிலும் நடைபெறும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா வரும் ஜூலை 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் குடமுழுக்கு பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பின்புதான் அதிகமான கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அர்ச்சகர் அந்த அர்ச்சனை செய்கின்ற அர்ச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும். பணிகளை துரிதப்படுத்த உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வார இறுதி நாட்களையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க இருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் வரும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை கூடுதலாக 275 பேருந்துகளும், சனிக்கிழமை 320 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. சென்னை, கோயம்பேட்டிலிருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி,
ஓசூர், பெங்களூருவுக்கு கூடுதலாக 55 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், திருப்பூர், ஈரோடு ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு ஊர்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளையும் இயக்க மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரும் வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் மாதவரத்திலிருந்து கூடுதலாக 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு திரும்பும் பயணிகளுக்கு வசதியாக தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. நெல் விதை உற்பத்தியில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஜெயராமனின் மகனுக்கு கடந்த 7 ஆண்டுகளாக கல்வி உதவி அளித்து வருகிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். மறைந்த நெல் ஜெயராமனின் குடும்பத்திற்கு அன்று சொன்ன வார்த்தையை இன்றளவும் காப்பாற்றி வருகிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். பாரம்பரிய அரிய வகை நெல் ரகங்களை மீட்டதில் முக்கிய பங்காற்றிய நெல் ஜெயராமன் கடந்த 2018ஆம் ஆண்டு தோல் புற்றுநோயால் உயிரிழந்தார். உயிர் பிரியும் தருவாயில் தனது குடும்பத்தினரை நினைத்து கலக்கத்தில் இருந்த நெல் ஜெயராமனுக்கு ஆறுதல் கூறிய சிவகார்த்திகேயன் தங்களது மகனை பார்த்துக் கொள்ள நான் இருக்கிறேன் அண்ணா என வாக்குறுதி அளித்தார். அன்று தொடங்கி தற்போது வரை சொன்ன சொல்லை காப்பாற்றி வருகிறார் சிவகார்த்திகேயன். கடந்த 7 ஆண்டுகளாக நெல் ஜெயராமனின் மகன் சீனிவாசராமின் படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி அவரது வளர்ச்சிக்கு உற்ற துணையாக இருந்து வருகிறார். ஒரு அண்ணனாக தனக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் உதவி செய்து வருவதாக நெல் ஜெயராமனின் மகன் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். ஸ்கூல் ஃபீஸ்லாம் அவங்கள கேட்டு கன்ஃபார்மாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து இப்போ காலேஜ் வரும் அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஸ்கூலில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன், 12 ஃபினிஷ் பண்ணுறேன். காலேஜ் அட்மிஷனும் அவங்களாம் ஃபோன் அடித்து கேட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்கீங்க, எந்த காலேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நான் கோயம்புத்தூரில் கர்வம் காலேஜ் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே எல்லா செலவும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே அப்பா இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு அண்ணனா அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாலிடிக்ஸ்லையும் சரி மற்ற ஆக்டர்ஸும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கடைசியிலுமே சிவகார்த்திகேயன் தான் ஒரிஜினலாக சொல்லி எங்கள்கிட்ட இப்போ வரையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவரது செயலுக்கு திரைத்துறையினர் உள்ளிட்ட பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஜூன் 24ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் கணித்துள்ளது. மேற்கு வங்காள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று ஜார்க்கண்ட் வழியாக நகரக்கூடும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் ஜூன் 24ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இன்று ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் இதனால் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழக அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு வரை 3 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை விவரங்களை அரசு தொடக்க கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. அதில் மார்ச் 1ஆம் தேதி முதல் ஜூன் 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்ற மாணவர் சேர்க்கை விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கேஜி வகுப்புகளில் சுமார் 22,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு தமிழ் வழி கல்வியில் சுமார் 1,70,000 பேரும், ஆங்கில வழி கல்வியில் சுமார் 52,000 பேரும் இணைந்துள்ளனர். 2ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 65,000 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் சுமார் 18,000 மாணவர்கள் சேர்ந்துள்ள நிலையில் தமிழகத்திலேயே குறைவாக நீலகிரியில் சுமார் 1,300 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். வித்தியாசமா இருக்குது. நீங்க 3 பேரும் சேர்ந்தா கழுவுவீங்களா? சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியரின் டிஃபன் பாக்ஸ்களை மாணவிகள் சுத்தம் செய்த வீடியோ வெளியானதை அடுத்து தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். எடப்பாடி அருகே கொண்டம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மதிய உணவு இடைவேளையில் தான் உணவு அருந்திய டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட பாத்திரங்களை சுத்தம் செய்யுமாறு மாணவிகளிடம் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் கூறியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து மாணவிகள் பாத்திரங்களை சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. யாருக்குள்ள பாக்ஸ் கழுவுறீங்க? எந்த சார் இது? பாக்ஸ் வித்தியாசமா இருக்குது. நீங்க 3 பேரும் சேர்ந்தா கழுவுவீங்களா? 4 பேர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் ஜெயக்குமாரை கொண்டம்பட்டி பள்ளியில் இருந்து ஆலச்சம்பாளையம் நடுநிலைப் பள்ளிக்கு மாற்றம் செய்து சேலம் தலைமை கல்வி அலுவலர் கபீர் உத்தரவிட்டுள்ளார்.
புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட சுமார் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற இந்த திருடனை காவலர்கள் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அருகே படப்பை வஞ்சிவாஞ்சேரியை சேர்ந்த மகேந்திரன் மற்றும் சூரியகலாவின் 2வது ஆண் குழந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. கேஸ் டெலிவரி வேலை செய்யும் மகேந்திரன் தனது மகனின் சிகிச்சைக்காக சம்பாதித்த மொத்த பணத்தையும் செலவழித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் குழந்தையின் சிகிச்சைக்காக 2,40,000 ரூபாய் பணத்துடன் சூரியகலா தாம்பரம் ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது டிப்டாப் உடையில் வந்த முதியவர் பணத்தை திருடிச் சென்றார். தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் பணத்தை திருடிய ஜான் என்கிற பாஸ்கரனை காவலர்கள் கைது செய்தனர். மேலும் குழந்தையின் மருத்துவ செலவிற்கு வைத்திருந்த பணம் என்பது தெரிந்ததும் அந்த பணத்தை ஜான் திருப்பிக் கொடுத்தார். இவர் மீது 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் திருட்டு தொழில் மூலம் 4 பெண்களுடன் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரியவந்துள்ளது. சீனாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். சீனாவின் தெற்கு பகுதியான குவாங்டாங் மாகாணத்தில் ஜுவாய்ஜி கவுண்டி பகுதியில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த நகரின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மழை காரணமாக மின்சாரம் மற்றும் இணைய சேவை பாதிக்கப்பட்டது. 78,000 பேர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 29,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். சீனாவின் சுய்ஜியாங் நதியில் அபாயகரமான அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியிருந்தோர் ரப்பர் படகுகள் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சிவகங்கையில் தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென தீப்பற்றிய பேருந்தை தீயணைப்புத் துறையினர் விரைந்து அணைத்த காட்சிகளே இவை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து சிவகங்கை நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. சிவகங்கை ரயில்வே மேம்பாலம் அருகே சென்றபோது பேருந்தின் என்ஜினில் அதிக வெப்பம் காரணமாக திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனை கண்ட ஓட்டுநர் பேருந்தை ஓரமாக நிறுத்தி உடனடியாக பயணிகளை இறக்கிவிட்டுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் பற்றிய தீயை கட்டுப்படுத்தினர். இதனிடையே பேருந்து தீப்பற்றியதை காண அப்பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளாகின. விபத்தில் காயமடைந்த 2 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடப்பாண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு மொழியிலும் சிறந்த சிறார் நாவல், கதைகள், கவிதைகள் உள்ளிட்டவற்றை எழுதியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தமிழில் ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலை எழுதிய எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு நடப்பாண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விருது அறிவிக்கப்பட்டிருப்பதால் தன்னுடைய நாவல் இன்னும் பலரை சென்றடையும் என்று விஷ்ணுபுரம் சரவணன் தெரிவித்தார். ஒரு மாதிரியான ஒரு பெரிய விருது கிடைக்கும் போது இந்த விருது மூலியமாக பல பேருக்கு இந்த நாவல் என்ன நாவல் அப்படின்னு தேடி, இப்போ நீங்கள் தேடி வந்திருக்கிறது போலவே இந்த தொலைக்காட்சி பார்த்துட்டு பல பேர் வந்து என்ன நாவல் ஒன்று வாங்கி படித்து பார்ப்போமே அப்படின்னு தோணும். அப்படி படித்து பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த விருது கிடைச்சிருக்கு. விருது மூலியமாக எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறோம். இதேபோல எழுத்தாளர் லட்சுமிஹருக்கு யுவ புரஸ்கார் விருதை சாகித்ய அகாடமி அறிவித்துள்ளது. அவர் எழுதிய கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதை தொகுப்புக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருது பெறக்கூடிய இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருது பெறும் 2 இளம் படைப்பாளிகளுக்கு மென்மேலும் தமிழை செழுமைப்படுத்தக்கூடிய ஆக்கங்களை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்மணிக்கு தவறான சிகிச்சை அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாடானை தாலுகாவிற்கு உட்பட்ட மங்களக்குடி பெருவாக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயந்தி உடல்நலக்குறைவால் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கர்ப்பப்பையை அகற்ற அறுவை சிகிச்சை செய்தபோது சிறுநீர் குழாய் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு உடலில் உபாதை ஏற்பட்டதால் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தலைமை மருத்துவரை அணுகி சிறுநீர் குழாய்களை சரி செய்ய சிகிச்சை அளிக்க கேட்டதற்கு உரிய பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜெயந்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா அவர்தான் சொன்னாங்க, நீர் போய் சேர்த்து தச்சுட்டோம்னு சொல்லிட்டாரு.
அதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது, சாப்பிட முடியலை, வயிறு வலிக்குது. இப்போ என்ன செய்யணுமா, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீனிடம் கேட்டபோது ஜெயந்திக்கு தவறான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் பரிசோதனைக்கு அழைத்த போது அவர் வரவில்லை என்றும் விளக்கமளித்தார். கல்லூரி மாணவர்களிடையே ரூட் மோதலை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் 257 இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரி மாணவர்கள் சிலர் பேருந்து மற்றும் மின்சார ரயில்களில் சாகச பயணமாக நினைத்து அத்துமீறலில் ஈடுபடும் வேளையில் சில நேரங்களில் தாக்குதலில் ஈடுபடும் சம்பவங்களும் நடந்து வருகின்றன. தற்போது கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களிடையே மோதல் போக்கை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். தென்சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை என அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைத்து மொத்தமாக 257 இடங்களில் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து நிலையங்கள், பேருந்து வழித்தடங்களில் காவல்துறையினரும், சென்னை சென்ட்ரல், ஆவடி, திருவள்ளூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் ரயில்வே காவலர்களும் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். நெறிமுறை மீறும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை. படந்தால் கிராமத்தில் தீப்தி ஜெயினுக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலையில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் நேற்று மாலை பணி முடிந்து வீட்டிற்கு சென்ற நிலையில் ஆலையில் கரும்புகை வெளியேறியது. அதைத் தொடர்ந்து தீ மளமளவென பரவி ஆலை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் 2000க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி பண்டல்கள் உட்பட சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. தீ விபத்திற்கான காரணம் குறித்து சாத்தூர் காவல் நிலையத்தினர் விசாரித்து வருகின்றனர். ஜூலை 9ஆம் தேதி நடைபெறும் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் பெரியசாமி, தொழிலாளர்களின் உரிமைகளை முன்னிறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் நடத்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் பங்கேற்கும் என்றார். மேலும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைக்கு எதிராகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தியும் நடைபெறுகிற பொது வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் பங்கேற்பது, அனைத்து பணியாளர்களும் ஜூலை 9ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பது என்று முடிவு செய்து டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் இன்றைக்கு வேலை நிறுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அக்டோபர் 2ஆம் தேதி காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை தொடங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 3 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா திரும்பினார். கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டை நிறைவு செய்த பிரதமர் மோடி அங்கிருந்து குரேஷியா சென்றடைந்தார். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் முதற்கட்டமாக சைப்ரஸ் சென்ற பிரதமர் பின்னர் கனடாவில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து கனடா பயணத்தை நிறைவு செய்து குரேஷியா நாட்டிற்கு சென்றுள்ளார். தலைநகர் ஜாக்ரபில் அவருக்கு அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளென்கோவிச் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் திரண்டிருந்த இந்தியர்கள் மோடி மோடி என முழக்கமிட்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளது. சென்னையில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் 50 இடங்களில் குடிநீர் வாரியம் சார்பில் 6 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
இதனை சென்னை மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் அதில் கிடைத்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை முதலமைச்சர் பருகினார். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தில் 150 மில்லி மற்றும் 1 லிட்டர் என இரு அளவுகளில் குடிநீர் கிடைக்கும். மேலும் ஒவ்வொரு குழாயிலிருந்தும் 250 லிட்டர் அளவிற்கு குடிநீர் வரும் என கூறப்பட்டுள்ளது. மணலி, மாதாவரம், தண்டையார்பேட்டை, திருவிக்க நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, வளசரவாக்கம் உள்ளிட்ட 50 இடங்களில் இந்த குடிநீர் தானியங்கி இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் அருகே தண்டவாளத்தில் இரும்பு கம்பி வைத்து என்ஜின் சேதமடைந்த ரயிலில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் பயணித்தது தெரியவந்துள்ளது. ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு புறப்பட்டது. சேலம் மாவட்டம் தாளையூர் அருகே சென்றபோது தண்டவாளத்தின் குறுக்கே வைக்கப்பட்டிருந்த ராட்சத இரும்பு கம்பியில் மோதி ரயில் இன்ஜின் பழுதடைந்தது. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் என்ஜினை சரி செய்ய முடியாததால் மாற்று இன்ஜினை வரவழைத்து ரயிலை அனுப்பி வைத்தனர். இதனால் 3 மணி நேரம் கழித்து ரயில் புறப்பட்ட நிலையில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். இந்நிலையில் அந்த ரயிலில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளான சதீஷ்குமார், இளந்தரையன், கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் இருந்தது தெரியவந்துள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதிகளான கல்யாணசுந்தரம், கோவிந்தராஜ் ஆகியோரும் அதில் பயணித்துள்ளனர். உயிரிழந்த மூத்த வழக்கறிஞர் வி கே முத்துசாமியின் இறுதிச் சடங்குக்கு இவர்கள் சென்றுவிட்டு ரயிலில் திரும்பிய போது இந்த சம்பவம் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ரயில் தண்டவாளத்தில் ராட்சத இரும்பு கம்பியை வைத்தது யார், ரயிலை கவிழ்க்க சதியா என்ற கோணத்தில் ரயில்வே காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மணமகள் மன்றத்தில் சூதாட்டம் நடைபெறுவதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியானதன் எதிரொலியாக மணமகள் மன்றத்தின் மேலாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவினாசி சாலையில் தி திருப்பூர் கிளப் என்ற பெயரில் தனியார் மணமகள் மன்றம் இயங்கி வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் உறுப்பினர்களாக உள்ள நிலையில் அவர்களுக்காக டென்னிஸ், கூடைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டு அம்சங்கள் இடம் பிடித்துள்ளன. இந்த சூழலில் அங்குள்ள அரங்கு ஒன்றில் பணத்தை வைத்து தொழிலதிபர்கள் சூதாடுவதாக புகார் இருந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. இந்த செய்தியின் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட மணமகள் மன்றத்தில் மாநகர காவல்துறை ஆணையர் தலைமையில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இதையடுத்து மேலாளர் ராமநாதன் என்பவரை கைது செய்த போலீசார் 100க்கும் மேற்பட்ட டோக்கன் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் ஏராளமான காய்ந்த பொருட்கள் தீயில் கருகின. கலிபோர்னியாவின் லேக் சைட் பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவியது. இதனால் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டனர். இருநூறு ஏக்கர் அளவில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடினர். 92 ஏக்கர் அளவுள்ள பகுதியில் காட்டுத்தீ பரவிய நிலையில் காட்டுத்தீ பரவி இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேறவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களின் வேலை நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆந்திராவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இதுவரை 9 மணி நேர வேலை திட்டம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் நாள்தோறும் கூடுதலாக 1 மணி நேரம் வேலை பார்க்க அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கர்நாடக கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் 1961 திருத்தம் கொண்டுவர மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி தினசரி வேலை நேரம் 9 மணி நேரத்தில் இருந்து 10 மணி நேரமாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் நேர பணியையும் 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என அம்மாநில தொழிலாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது. இந்த புதிய வேலை நேர திட்டம் அலுவலகங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பொருந்தும் என கர்நாடக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு நாளைக்கு தொழிலாளர்கள் 10 மணி நேரம் வேலை வாங்கும் வகையில் தொழிலாளர்கள் நலச்சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. அதைத் தொடர்ந்து கர்நாடக அரசும் பணி நேரத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் கர்நாடக அரசு பணி நேரத்தை நீடிப்பதற்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.
கடும் சர்ச்சை எழுந்த நிலையில் மகாராஷ்டிர தொடக்கப் பள்ளிகளில் இந்தி 3வது கட்டாய மொழியிலிருந்து விருப்ப மொழியாக மாற்றப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மராத்தி மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக மாற்ற முயற்சி நடந்தது. இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் இந்தி கட்டாய பாடம் என்ற அறிவிப்பை திருத்தியுள்ள மாநில கல்வி வாரியம் புதிய சுற்றறிக்கையை அளித்துள்ளன. அதன்படி இந்தி இனி மகாராஷ்டிராவில் கட்டாயமான 3வது மொழியாக இருக்காது. மாணவர்கள் விரும்பும் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை 3வது மொழியாக கற்பிக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதிய அறிவிப்பின்படி ஒரு வகுப்பில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்தி இல்லாமல் வேறு மொழி கற்க விரும்பினால் அந்த வகுப்பிற்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் 20க்கும் குறைவான மாணவர்கள் ஒரு மொழியை தேர்வு செய்தால் அவர்களுக்கு ஆன்லைன் முறையில் வகுப்பு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பூர் படியூரைச் சேர்ந்த ராகுல் என்பவர் தனது லாரியில் சரக்குகளை ஏற்றுவதற்காக கொல்கத்தா சென்றுள்ளார். அங்கு செவ்வாயன்று இரவு அங்கிருந்த இளைஞருடன் ஏற்பட்ட தகராறை ராகுல் தட்டி கேட்டதாக தெரிகிறது. அப்போது கொல்கத்தாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராகுலின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் சரிந்து விழுந்த அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற கொல்கத்தா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ராகுல் கொலை செய்யப்பட்டதை அறிந்து அவரது உறவினர்கள் கொல்கத்தா விரைந்தனர். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா செல்ல இருந்த ஆக்சியம் 4 என்ற விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் இணைந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த விண்வெளி வீரரான சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு ஆக்சியம் 4 என்ற திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டது. கடந்த மே 29ஆம் தேதி இவர்கள் செல்ல இருந்த பயணம் திடீரென கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் கடந்த 8 மற்றும் 10ஆம் தேதிகளிலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்தடுத்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. 4வது முறையாக இன்று ஆக்சியம் 4 குழு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் வானிலை மாற்றம் மற்றும் வீரர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு திட்டம் மீண்டும் வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் சிக்கி தவித்த 110 இந்திய மாணவர்கள் விமானம் மூலம் டெல்லி அழைத்து வரப்பட்டனர். ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டதாக கூறி அந்நாடு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் தங்கி கல்வி பயிலும் இந்திய மாணவர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. முதற்கட்டமாக 110 மாணவர்கள் விமானம் மூலம் இன்று அதிகாலை டெல்லி அழைத்து வரப்பட்டனர். वहाँ के हालात बहुत वर्स्ट हैं. वहाँ के लोगों के लिए भी, वहाँ छोटे छोटे बच्चे हैं, सब लोग हैं, हमारी तरह ही लोग हैं, सब वो भी सफ़र कर रहे हैं. वॉर अच्छी चीज़ नहीं है. कहीं भी हो दुनिया में वॉर अच्छी चीज़ नहीं है. बच्चे हैं, इंसानियत ही मारी जाती है. तो ये नहीं होना चाहिए. இந்திய அரசு எல்லாவற்றையும் சிறப்பாக கையாண்டதால் தங்களது பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இன்றி தாயகம் திரும்பியதாக பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் வரிசையில் உருவாகியுள்ள எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி தான் இப்படி பறந்து கொண்டிருக்கிறது. போயிங்கின் கிளை நிறுவனமான விஸ்க் ஏரோ பைலட் இல்லாமலேயே இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் பிரான்சில் நடைபெற்ற கண்காட்சியில் இந்த ஏர் டாக்ஸி காட்சிப்படுத்தப்பட்டது. நான்கு பேர் அமர்ந்து பயணிக்கும் வகையில் உருவாக்கியுள்ள இதை இயக்க ஓடுதளம் தேவையில்லை. டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங்கை லிப்டில் செல்வது போல மேல் கீழ் என சாதாரணமாகவே மேற்கொள்ள முடியும். 10,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடிய செயல்திறன் கொண்ட இவை 15 முதல் 20 நிமிடங்கள் வரை செல்லக்கூடிய குறைந்த தூர பயணத்துக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் இந்த வகை ஏர் டாக்ஸிகளுக்கு பெரும் வரவேற்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் சீற்றமடைந்து ஊருக்குள் புகுந்த கடல் நீரின் காட்சி இது. கண்ணமாலி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றமாக காணப்பட்டது. ஆக்ரோஷமான கடல் அலைகளால் மண் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது.
கடல் நீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த நிலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்தன. வீடுகள் சிலவும் சேதமடைந்த நிலையில் கண்ணமாளி பகுதியில் கடற்கரையோரம் வசித்து வந்தவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் எரிபொருள் நிரப்பியதற்கு பணம் கேட்ட பெட்ரோல் நிலைய ஊழியரை காரில் வந்த ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியது. புலன்சாகர் மாவட்டத்தில் குமார் எரிபொருள் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த பகுதியில் கேஸ் வகை எரிபொருளை நிரப்பிவிட்டு சென்றவர்களிடம் ஊழியர் அதற்குரிய பணம் கேட்டார். அதற்கு மறுத்த காரில் வந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. சிறிது நேரத்தில் 2 கார்களில் கும்பலாக வந்த குழுவினர் பெட்ரோல் நிலைய ஊழியரை கொலைவெறியுடன் தாக்கினர். தாக்குதலில் பெட்ரோல் பங்க் ஊழியர் படுகாயமடைந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். காரில் வந்து தாக்கிய கும்பலின் சிசிடிவி காட்சிகளை வைத்து தாக்கியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. திங்கட்கிழமை சவரனுக்கு 120 ரூபாய் விலை குறைந்து 74,440 ரூபாயாக விற்பனையான தங்கம் செவ்வாய்க்கிழமை ஒரு சவரன் 840 ரூபாய் விலை குறைந்து 73,600 ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் புதன்கிழமை சவரனுக்கு 400 ரூபாய் விலை உயர்ந்து 74,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் விலை உயர்ந்து 9,250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 2 ரூபாய் அதிகரித்து இதுவரை இல்லாத புதிய உச்சமாக 122 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கட்டி வெள்ளி 1 கிலோ 1,22,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அனைத்து குற்றால அருவிகளிலும் குளிப்பதற்கான தடை விலக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடி மகிழும் காட்சிகளே இவை. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்தது. அதனால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் மழை குறைந்ததால் மெயினருவி, புலியருவி, சிற்றருவிகளில் குளிக்க செவ்வாய்க்கிழமை அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். மூன்று நாட்களுக்கு பிறகு அனைத்து குற்றால அருவிகளிலும் தடை விலக்கப்பட்டதால் அப்பகுதிகளுக்கு மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர்.